الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்களா சார்? இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே குர்பானி கொடுக்குறாங்க. இப்போ அங்கே குர்பானி கொடுத்துட்டா இங்கேயும் குர்பானி கொடுக்கணுமா இல்லை தேவையில்லையா சார்? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரியணும். இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, அவங்க மினாவில் குர்பான் கொடுக்குறான்னு தாங்க சொன்னீங்கல்ல, அது உலுஹியாவே அல்ல. அதுக்கு பேர் ஹதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதின்றா முத்தாவுடைய நிலையை மேற்கொண்டதுனால கொடுக்க வேண்டிய குர்பான். அது ஹதி. முத்தாவுடைய என்னென்னா இங்கேருந்து போகும்போது உம்ராக்காண்டி இறம் கட்டின்னு போவாங்க. உம்ரா முடிஞ்ச உடனே நார்மலுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ஹஜ்ஜுடைய டயத்துக்கு இறம் கட்டி ஹஜ்ஜுக்காக இறம் கட்டிக்கிட்டு மினாவுக்கு போவாங்க. இந்த முறையை கையாண்டால் இதுக்கு முத்தான்னு பேர். இந்த முத்தாவுடைய நிலை மேற்கொண்டவர்கள் ஒரு ஆடு கொடுக்கணும், அதுக்கு பேர் ஹதி. இப்போ ஹாஜிகள் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்கல்ல, சில பேர் தனிப்பட்ட முறையிலும் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் அந்த கவர்மெண்ட் ஏற்படுத்திடுற பேங்கில் பணம் கட்டிடுவாங்க. அது எப்படியோ இது ஹதி உலுஹையாவல்ல. அதனால் இங்கே ஊர்லேயும் கொடுக்கணுமான்ற பேச்சே வராது. ஏன் ஊரில் கொடுக்குறது உலுஹியாவில், அங்கே கொடுக்குறது ஹதி அல்லவா? சரி, ஹதியோட உலுஹியாவும் கொடுக்க ஒருவர் நினைக்கிறாரு, கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. ஏன் அவர் வந்து பயணத்தில் தானே இருக்கிறாரு, பயணத்தில் இருந்தால் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை அல்லவா? ஆனால் ஷாபி மதபில் சுன்னத்து இருக்குது, பயணத்தில் இருந்தாலும் சுன்னத்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஹனபி மதபில் பயணத்தில் இருந்தால் வாஜிபு இல்லை. வாஜிபு இல்லாவிட்டாலும் நினைச்சா கொடுக்கலாம், கூடும், அது ஒரு விஷயம். சரி, இவர் இந்த ஹதி கொடுத்தவர் உலுஹியாவும் கொடுப்போமேன்னு நினைக்கிறாரு. இப்போ இவர் அங்கேயும் கொடுக்கலாம், வீட்டில் ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கா அங்கே கொடுங்க உலுஹையாவை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய விருப்பமானது தான். அப்போ அவர் உலுஹியா அங்கே கொடுத்து அப்போ 2 ஆடாக போச்சு. ஹதியுக்கு ஒரு ஆடு, உலுஹியாவுக்கு ஒரு ஆடு, 2 கொடுக்கணும். இல்லை அங்கே விலை ஜாஸ்திங்க, உண்மையிலே விலை ஜாஸ்தி தாங்க. நம்ம நாட்டை கவனித்து பார்த்தா அங்கே கடுமையான விலை. நான் ஹதியும் ஏன்னா ஹதி அங்கே தான் கொடுக்கணும். இந்த ஹதின்னு சொல்கிறீங்களா, அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும், இதனுடைய விளக்கம் என்ன சார்? ஹதி அப்படின்னு சொன்னால் இந்த நிலையை மேற்கொண்டவர்கள் ஒரு ஆடு கொடுக்கணும். இந்த மேலே முத்தாவுடைய நிலையை மேற்கொண்ட முத்தாவுடைய நிலைன்னா என்னங்கிறது கொஞ்சம் விளக்கம். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், தங்கிட்டு திரும்ப நான் சொல்கிறேன். இங்கேருந்து புறப்படும் போது, ஊர்லேருந்து புறப்படும் போது உம்ராவுடைய நீயத்தில் இறம் கட்டிட்டு போவாங்க. போய் உம்ரா முடிச்சிருவாங்க, பிறகு நார்மலுக்கு வந்துடுவாங்க. பிறகு ஹஜ்ஜுடைய டைம் வரும்பொழுது ஹஜ்ஜுக்காக இறம் கட்டிட்டு மினாவுக்கு போவாங்க. இந்த முறையை கையாண்டாக்க இதுக்கு முத்தா. இந்த முறையை கையாண்டவர்கள் ஒரு ஆடு கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் ஹதி. இது எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் துல்ஹஜ் பிறை 10 நமக்கு பெருநாள்னு சொல்கிறோம்ல, அந்த அன்னைக்கு அங்கே கொடுப்பாங்க ஹதி. அது சரி, அதே அன்னைக்கு ஒரு உலுஹையாக கொடுக்கலாமாண்டா அவசியம் இல்லை. ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறாரு, கொடுக்கலாம், விரும்பினா கொடுக்கட்டும். சரி, அங்கே உலுஹையாக கொடுக்க நினைக்கல, வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இங்கே உலுஹையா கொடுங்கங்கிறாரு, குடும்பம் கூடும். இப்போ உலுஹையாவை அங்கேயும் கொடுக்கலாம், அங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஹதின்னு இப்போ சொன்னோமே, அது ரெண்டும் ஒன்றும் இல்லை. மொத்தம் அதுவும் உலுஹையாவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் அல்ல. அது ஒரு விஷயம். அந்த ஹதிங்கிறத அங்கே தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்க முடியும். ஃபோன் பண்ணி இங்கே ஆட்டெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அங்கே கொடுங்க அப்படின்னு ஊரில் சொல்ல முடியாது. உலுஹையாவுக்கு தான் அவருடைய விருப்பம், அங்கே இங்கே. ஹதி அங்கே தான் கொடுக்கணும். இவர் உலியாவும் அங்கே கொடுக்க நினச்சா அவர் 2 ஆடு கொடுக்கணும். ஹதிக்கு ஒன்று, உலியாவுக்கு ஒரு ஆட்டை கொடுத்துட்டு நான் உலியாவும் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஹதி வேறு, உலியா வேறு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.